எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் பெரும்பாலானோருக்கு அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்டர்நெட்டில் அல்லது யாராவது பேச அல்லது ரிப்பேர் பண்ணுறத பார்க்கும்போது அவங்க பேசுவாங்க, கண்டென்சரை மாற்றிட்டேன், ஐசியை மாற்றிட்டேன், டிசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் பேசும்போது இவங்களுக்கு ஏசின்னா என்ன, டிசின்னா என்ன, டயோடுன்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன, காயில்னா என்ன, இப்படி நிறைய என்னக்கு இவங்களுக்கு விடை தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துடும். இதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ எங்கேருந்து துவங்கினா சரியாக நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது, ரெசிஸ்டரில் கலர் கோடை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி பழகிறது தான் ஒரு நல்ல துவக்கமாக அமையும். எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தில் இந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் சென்டென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் ஏ வெரி குட் வைஃப் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் ரொம்ப பிரபலம். நீங்களும் அதைய மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்ற பி பிளாக்கை மென்ஷன் பண்ணால் அதுக்கு வேல்யூ 0. அடுத்த பிக்கு ப்ரௌனு, அதுக்கு வேல்யூ 1. அதுக்கப்புறம் ராய் அப்படின்னு வர்ற ஆர்ஓஒய் மூணுக்குமே வேல்யூ இருக்குது. அதில் ஆர் ரெட்டை மென்ஷன் பண்ணுது, ரெட்டுக்கு 2, ஆரஞ்சுக்கு 3, ஓ ஃபார் ஆரஞ்சு, ஒய்க்கு எல்லோ 4. அதுக்கப்புறம் ஆஃபுக்கு இல்லை, கிரேட்டில் ஜிக்கு மட்டும் இருக்குது, ஜிக்கு க்ரீன் 5, பிரிட்டனில் பி ப்ளூ, ஹேசியேக்கு எதுவும் இல்லை, வெரிக்கு வி வயலட் 7, குட்டுக்கு ஜி கிரே, கடைசியாக ஒய்ஃப் டபிள்யூ ஃபார் ஒயிட் 9. அவ்வளோதான். இதைய அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிப்பன் ஒயர் மேனுஃபேக்சர்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம ஒயருக்கு அந்த பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் வைஃப் அப்படிங்கிற கலரை மென்ஷன் பண்ணி அந்த ஒயரை தயாரிச்சிருப்பாங்க. அதில் 10 ஒயர்ஸ் இருக்கும், பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் அந்த ரிப்பன் ஒயர்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் மெமரி ஆயிரும். ரெசிஸ்டரில் கார்பன் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர், ஒயர் வவுண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபியூசபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு பல வகையாக இருக்குது. நம்ம கற்றுக்கும்போது கார்பன் ரெசிஸ்டர் தான் நம்ம கற்றுக்கணும். அதில் 4 கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 ஒரு சேர் இருக்கும், கொஞ்சம் தள்ளி ஒரு கலர் இருக்கும் ரைட் சைடு, அது மின்ற மாதிரி இருக்கும் கோல்டு அல்லது சில்வரில், அது டாலரன்ஸு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கலர்ஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். கடைசி அந்த 3ல் ரைட் சைடில் இருக்கிற கடைசி 0 வேல்யூக்கு நம்ம எடுத்துக்குவோம். அதில் ப்ரௌனாக இருந்தால் ஒரு 0 சேர்த்திக்குவோம், ரெட்டாக இருந்தால் 2 0, ஆரஞ்சாக இருந்தால் 3 0, எல்லோவாக இருந்தால் 4 0 அப்படி மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். க்ரீனாக இருந்தால் 5 0, மெகாவும் வரும்போது க்ரீன் வந்துடும். இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிற இந்த ரெசிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெட்டு 2, ரெண்டாவது ரெட்டுக்கு 2, மூணாவது ப்ரௌன், அதனால் அதுக்கு 0, 220 ohms இதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ. இதில் லாஸ்ட்டில் ப்ரௌனுக்கு பதிலாக பிளாக் இருந்ததுன்னா 22 ohm அதனுடைய வேல்யூ. ரெசிஸ்டர் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா ஆன்லைன் ரெசிஸ்டர் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கே சில சமயம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அவங்க கலர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, அந்த ரெசிஸ்டரை மென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் சில சைட்டில் ராங்காகவே காமிக்குது. இன்னொன்று, ஒரு ரெசிஸ்டரை நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா மல்டிமீட்டரில் ஒரு தடவை அளந்து பார்ப்போம். சர்க்யூட் போர்டெல்லாம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ரெசிஸ்டர் வேல்யூவை நம்ம மீட்டரை வச்சு தான் அளந்து பார்ப்போம். மேலையெல்லாம் கருப்படித்த மாதிரி ஆயிரும் அந்த ரெசிஸ்டர். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன வேல்யூக்கு எங்கே வச்சு அளக்கணும் அப்படிங்கிறது ஆன்லைனில் எங்கேயும் இல்லை. அதாவது வீடியோவாக இருக்கும், ப்ரோக்ராமேட்டிக்கலாக இல்லை. அதுக்கு நான் உருவாக்கின ப்ரோக்ராம்லேயே இப்போ நம்ம 10 ohms, 100 ohms, 1K அதாவது 1000 ohms, 10K, 100K, 1 meg வரைக்கும் வேல்யூவை செக் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மீட்ரு எங்கே என்ன ஓம்ஸ்க்கு மீட்டரில் எங்கே பொசிஷனை வைக்கிறது, என்ன வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ நம்ம 10 ohms செட் பண்ணியிருக்கோம்.
அதில் ஃபஸ்ட்டு பேண்டு வந்து ப்ரௌனு வேல்யூ 1, செகண்ட் பேண்டு பிளாக்கு வேல்யூ 0, தேர்டு பேண்டு பிளாக்கு வேல்யூ 0. அதனால் லாஸ்ட் வேல்யூ பிளாக் வந்துருச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ டோட்டல் வேல்யூ 10 ohms இப்போ நம்மளுக்கு காட்டுது. கீழே மீட்டரில் வந்து 200 ரேஞ்சுக்குள்ளே நம்ம வச்சு பார்த்துக்கணும். 10 ohm. 10 ohm. அடுத்து 100 ohms அப்படின்னு சேஞ்ச் பண்ணணுன்னாயே ரெசிஸ்டரோட கலர் மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. மீட்டர்லேயும் வந்து வேல்யூ மாறிடும். ஆனால் 200 ohm வரைக்கும் நம்ம வேல்யூ ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த மீட்டருடைய நாபு வந்து நகராது. 100 ohmsக்கு ஃபஸ்ட் பேண்ட் வேல்யூ 1, செகண்ட் பேண்ட் வேல்யூ 0, தேர்டு பேண்ட் வேல்யூ 0. அப்போ டோட்டல் வந்து 100. 100 லாஸ்ட் ohm. வந்து ப்ரௌன். இப்போ நம்ம வேல்யூ கணக்கு எடுத்துக்கலாம். 100 ohm. வேல்யூ இப்போ வந்து 1000 ohmsனு மாற்றிருக்கோம். மாற்றின உடனேயே ஃபஸ்ட் பேண்டு கலர் ப்ரௌன் 1, செகண்ட் பேண்டு பிளாக்கு 0, தேர்டு பேண்டு ரெட்டு, அதனால் 20 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வேல்யூ வந்து 1000 ohmஸை வந்து 1Kன்னு சொல்லலாம். கீழே வந்து அந்த ஸ்பீக்கர் லைனில் உங்களுக்கு அது படித்து காமிக்கும். 1Kன்னு ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரில் 1000 ohmன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1 kilo ohm. இதுக்கப்புறம் 10K, 100K, 1 meg இந்த வேல்யூவெல்லாம் மாறுறதை பார்க்கலாம். கலர் மாறும். மீட்டருடைய நாபு வந்து ஒரு அனிமேஷனில் மாறும். $10,000 ohm. 10 kilo ohm. $100,000 ohm. 100 kilo ohm. இது ரெசிஸ்டரை பற்றின ஒரு அறிமுகம் தான். இதுக்கப்புறம் நம்ம எல்லா ரெசிஸ்டர்களை பற்றியும் நிறையா வீடியோஸ் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம பார்த்து அதை நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்ச பின்னாடி அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 1 million ohm. 1 mega ohm. ரெசிஸ்டரோட கலர் கோடுக்கு மேலே மவுஸை ஹோவர் பண்ணாவே கலர் ஓப்பன் ஆகும். அதில் சேஞ்ச் பண்ணால் கீழே மீட்டர்லேயும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். நாபு வந்து ரொட்டேட் ஆகும்.